சந்திரசேகர் அவர்கள். சார் வணக்கம். செங்கோட்டை அருகே நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கார் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது ஒரு டெல்லியில ஒரு பதற்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழலை எப்படி பார்க்க? இது ஒரு வேக்கப் காலாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா டெல்லியில் சட்டம் ஒழுங்கு என்பது மத்திய அரசு கீழ் வருவதால் கடந்த 11 வருடங்களாக பிஜேபி அரசு தான் சட்ட ஒழுங்கை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக இது ஒரு குண்டுவெடிப்பாக இருந்தால் நிச்சயமாக கேள்விகள் எழுப்பப்படும். பிஜேபியின் சட்ட ஒழுங்கு எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பது பற்றி இன்னும் முழு தகவல்கள் வெளிவரவில்லை. அது எந்த மாதிரியான பிளாஸ்ட் என்று தெரியவில்லை. அதனால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பட் நிச்சயமாக டெல்லியில் அதுவும் செங்கோட்டை இருக்கிற இடம் டெல்லியில ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. அதனால நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு பற்றி கேள்விகள் எழுப்பப்படும். மிக்க நன்றி சந்திரசேகர், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. டெல்லி செங்கோட்டை பகுதியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு அருகில் இருக்கக்கூடிய வாகனங்களும் தீக்கிரையாகி இருக்கின்றன. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், 3 பேர் காயமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பீகாரில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது டெல்லியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது ஒரு பதற்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஹரியானாவில் 7 பேர் ஏராளமான வெடிப்பொருட்களோடு கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லியில் இன்று மிக முக்கியமான செங்கோட்டை பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு R.K. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். டெல்லி குண்டுவெடிப்பு, ஹரியானாவில் ஒருபுறம் வெடி பொருட்களோடு 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. நாளைக்கு பீகார்ல ஒரு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்க போகிறது. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு குண்டுவெடிப்பு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கா? இது ஏதோ ஒரு பேட்டர்ன் மாதிரி தானே தெரியுது. இப்ப நான்